போயிட்டுருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல்லில் ஃபைனலிஸ்ட் யார் யாருன்னு முடிவாயிடுச்சு. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேகேஆர் எஸ்ஆர்எச் வந்தாங்க. சீரியஸாக இந்த 2 டீமுமே இந்த இடத்துக்கு வர்றதுக்காக பயங்கரமாக போட்டி போட்டிருக்காங்க. அதில் எந்த வித டவுட்டுமே இல்லை. சீரியஸாக இந்த 2 டீம்கிட்டையுமே ஒரு நல்ல ஃபயர் பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 டீமும் பயங்கரமாக கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில். ஸோ டெஃபினட்டாக இந்த ஃபைனல்ஸ் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மெகா ஆக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 இல்லைனா 3 பிளேயரை மட்டும் ரீட்டைன் பண்ணிட்டு மற்ற பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ஆக்ஷனில் விடுறது. இது லாஸ்ட்டாக எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் புதுசாக வந்தபோது இந்த மெகா ஆக்ஷன் நடந்துச்சு. அதில் ஏன் ஆர்டிஎம் கார்டு வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா புதுசாக ரெண்டு டீம் வருதுன்றதுனால அதுக்கு நிறைய பிளேயர்ஸ் தேவைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆர்டிஎம் கார்டு வைக்கல. பட் இந்த வாட்டி வைப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி ஆர்டிஎம் கார்டு இருந்தால் இன்னும் மெயின் பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ண முடியும் ஒரு டீம் நாலன்றது ஒரு இதனால தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு வந்து ஆர்டிஎம் கார்டு தேவைன்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, தேர்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஜே பிராவோ தெரியும்ல, நம்மளோட சிஎஸ்கேவோட பவுலிங் கோச். அவர் வந்து ஒரு செம்ம பிளேயரும், அதில் எந்த வித டவுட்டுமே இல்லை. அவரை இப்போது நம்ம ஆப்கானிஸ்தான் டீமுக்கு மென்டாராக கூப்பிட்டு இருக்காங்க நம்ம ஆப்கானிஸ்தான் டீம். சீரியஸாகவே இது ஒரு நல்ல விஷயம், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜே பிராவோ ஒரு பயங்கரமான கோச், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அவர் வந்து ஒரு ஆப்கானிஸ்தான் டீம் கோச்சாக போனாருன்னா டெஃபினட்டாக அந்த ஆப்கானிஸ்தான் டீமோட மொரல் இன்னும் கொஞ்சம் ஹையில் போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் 2025 டெஃபினட்டாக சிஎஸ்கே டீமில் இன்னும் கொஞ்சம் அந்த ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ்லாம் பார்க்க முடியும். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்து என்னவோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஜே கிரிக்கெட் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.